ஹாய் மக்களே, வணக்கம். இந்த விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலியான ஆய்வுக்கூடத்தில் 6 குரங்குகளை உள்ள அனுப்பிடுறாங்க. அந்த ஆய்வுக்கூடத்தோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாக தெரிகிற மாதிரி பிளாஸ்டிக்காலான ஒரு வாழைத்தாரை தொங்க விட்டுருக்குறாங்க. இந்த வாழைத்தாரை எடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஏணி வச்சுருக்காங்க. அந்த ஏணியில் ஏறினா மட்டும்தான் முடியும். இப்போ இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணும்? இந்த வாழைப்பழத்தை எடுக்கணும் முயற்சி பண்ணும். ஏதாவது ஒரு குரங்கு அந்த ஏணிப்படியில் ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நல்ல குளிரான ஐஸ் வாட்டர் பீச் அடிக்கிற மாதிரியே இந்த ஆய்வாளர்கள் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ முதல் குரங்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏணிப்படியில் ஏற முயற்சி பண்ணுது. அது மேலே குளிர்ந்த ஐஸ் வாட்டர் பீச் அடிக்கப்படுது. குளிரில் விடவெடுத்து போய் அந்த குரங்கு கீழே இறங்கிடுது. மறுபடியும் 2வது குரங்கு பார்த்தீங்கன்னா இதை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதே ஏணிப்படியில் ஏறுது. அது மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல குளிரான ஐஸ் வாட்டர் பீச் அடிக்கப்படுது. அந்த குரங்கும் பார்த்தீங்கன்னா குளிரில் விடவெடுத்து போய் கீழே இறங்கிது. மறுபடியும் 3வது ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா பழத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏணியில் ஏறுது. ஏறும் பொழுது அது மேலேயும் அந்த குளிரான ஐஸ் வாட்டர் பீச் அடிக்கப்படுது. அடித்த உடனே குளிரில் விடவெடுத்து போய் அது கீழே இறங்கிடுது. இப்படி ஒவ்வொரு குரங்கா பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த ஏணி படிக்கட்டில் ஏறுது. அது மேலே ஐஸ் வாட்டர் அடிக்கப்படுது. குளிரில் விடவெடுத்து போய் ஒவ்வொரு குரங்கா கீழே இறங்கிடுது. இது ரொட்டீனா தினமும் இந்த குரங்குகள் பண்ணுது. அது மேலே குளிர்ந்த ஐஸ் வாட்டர் அடிக்கப்படுது. குளிரில் விடவெடுத்து போய் இறங்கிடுது. இந்த குரங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை தவிர சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு தனியாக வழங்கப்படுது. இப்படி ஒவ்வொரு நாளாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த குரங்குகள் டயர்ட் ஆயிடுது. சரி, ரொம்ப நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் முயற்சி பண்ண மாதிரி மீண்டும் ஒரு குரங்கு ஏற மேல முயற்சி பண்ணுது. மற்ற குரங்குகள்லாம் பாத்தீங்கன்னா எங்க இந்த குளிரான ஐஸ் வாட்டர் திருப்பி அடிக்கப்படும் அந்த குளிருக்கு பயந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. 2வது ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா நம்மளும் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு மீண்டும் அந்த ஏணிப்படியில மெதுவாக ஏற முயற்சி பண்ணுது. மற்ற குரங்குகளும் இந்த குரங்கும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் வாட்டருக்கு பயந்து அதோடைய தலையிலேயே அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. இப்படி ஒரு சில குரங்குகள் முயற்சி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா மற்ற குரங்குகள் அதை அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. ஆனா இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வாளர்கள் எந்த விதமான ஐஸ் வாட்டரையும் பீச்சி அடிக்கல. ஆனா இது இந்த குரங்குகளுக்கு தெரியாது. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பழைய 6 குரங்குகள்ல இருந்து ஒரு குரங்கை மட்டும் வெளியே எடுத்துட்டு புதுசா ஒரு குரங்கை உள்ள அனுப்புறாங்க. இப்ப உள்ள இந்த புது குரங்கு என்ன பண்ணும்? கரெக்ட், அந்த வாழைப்பழத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மெதுவா அந்த ஏணிப்படியில ஏறுது. இது ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் வாட்டருக்கு பயந்து பழைய குரங்குகள் இருக்குல்ல அந்த 5 குரங்கும் பாத்தீங்கன்னா இந்த குரங்கை அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. இந்த குரங்குக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, நம்மளையும் எடுக்க விட மாட்டானுங்க, இவனும் எடுக்க மாட்டானுங்க, என்னன்னு புரியலையே. சரி, முயற்சி பண்ணுவோன்னு மீண்டும் அந்த ஏணியில ஏறி அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. மற்ற குரங்குகள்லாம் சேர்த்து அதோடைய தலையிலேயே அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. இந்த குரங்கு புரியாமலே முழிச்சிட்டு இருக்கு. திருப்பி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் பொழுது மற்ற குரங்குகள் அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுதுங்க. மறுபடியும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பழைய குரங்கு இப்ப 5 குரங்கு இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு குரங்கை மீண்டும் வெளியே எடுத்துட்டு 2வதா ஒரு புதிய குரங்கு ஆய்வாளர்கள் உள்ள அனுப்புறாங்க. இப்போ இந்த 2வதா வந்த குரங்கு இங்க என்ன பண்ணும்? அதுவும் அதே தான் பண்ணிச்சு. அந்த வாழைப்பழத்தை நமக்கு எடுக்கணும், இந்த ஏணியில ஏறினா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணியில ஏற முயற்சி பண்ணுது. இப்போ இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 பழைய குரங்குகள் கூட சேர்ந்து ஏற்கனவே புதுசா ஒரு குரங்கு உள்ள வந்துல அந்த குரங்கும் சேர்ந்து அந்த குரங்கை புதுசா வந்த 2வது குரங்குடைய தலையிலேயே தட்டி கீழே இறக்கி விட்டுடுது. இந்த குரங்குக்கு புரியல, ஏன்டா இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறானுங்க, இறக்கி விடுறானுங்க, பழத்தை இறக்கி விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மீண்டும் முயற்சி பண்ணுமேட்டு அது மீண்டும் மேலே ஏற முயற்சி பண்ணுது. எல்லா குரங்கும் சேர்ந்து அடிச்சு கீழே இறக்கி விடுது. அடுத்த நாள் இதே போல பாத்தீங்கன்னா ஒரு பழைய குரங்கை வெளியே எடுத்துட்டு 3வதா ஒரு புதிய குரங்கு அனுப்புறாங்க. அந்த குரங்கு இதே போலயே மேலே ஏற முயற்சி பண்ணுது. புதுசா வந்த 2 குரங்கு பழைய குரங்கும் சேர்ந்து திருப்பி இதோடைய தலையிலே அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுது. இப்படி ஒவ்வொரு நாளா மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த 6வது பழைய குரங்கை வெளியே எடுத்துட்டு ஆய்வாளர்கள் 6வதா புதுசா ஒரு குரங்கை உள்ள அனுப்புறாங்க. இந்த குரங்கு உள்ள வந்த உடனே அதே போலயே அந்த வாழைப்பழத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏணிப்படியில ஏறுது. இப்போ இங்க உள்ள இருக்கக்கூடியது காரணம் தெரியாம இருக்கக்கூடிய 5 புது குரங்குகள் தான். இந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சுன்னா அதே போலயே இந்த குரங்கை மேலே ஏற விடாம அடிச்சு கீழே இறக்கி விடுது. மீண்டும் முயற்சி பண்ணும்போது அதே போலயே தலையில அடிச்சு கீழே இறக்கி விடுறது. மேலே ஏறி பழத்தை எடுக்க விடல. இப்ப இந்த புதுசா வந்த 6வது குரங்குக்கும் ஏன் இவனுங்க நம்மள இந்த பழத்தை எடுக்க விட மாட்டானுங்க அப்படின்னு தெரியல. இந்த புதுசா வந்த 5 குரங்குக்கும் நம்ம ஏன் இவனை மேலே ஏறி எடுக்க விட மாட்டோம் அப்படிங்கிறதும் தெரியல. காரணம் தெரியாமல யாரும் அந்த பழத்தை நெருங்கிறது கிடையாது. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சில தலைவர்களையோ அல்லது சில பெரிய மனுஷங்களையோ பாத்தீங்கன்னா இவங்களாலதான் இது நடந்துச்சு, இவங்க தான் இதுக்கு காரணம், இவங்க இப்பேற்பட்டவங்களாக்கும், இவங்க இல்லைன்னா எதுவுமே முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நினைச்சு வச்சிருந்திருப்போம். நிறைய விஷயங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டதன் மூலமா நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். மற்றவங்க சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னோ நீங்க படிச்சதெல்லாம் பொய்யினோ நான் சொல்ல விரும்பல.
ஆனா எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோடைய உண்மைத்தன்மை என்ன, அது பத்தின ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். இந்த கதையுடைய நீதியும் அதுதான். இந்த கதையை பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் ஒரு அரசியல் பதிவாக தான் படித்தேன். ஒரு சில தலைவர்கள் குறிப்பிட்டு தான் தாக்கி தான் இந்த கதையை போட்டிருந்தாங்க. அது யார் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. இந்த கதையை கேட்கும் பொழுது உங்கள் மனசுக்கு எந்த பெரிய மனுஷனோ அல்ல எந்த தலைவர் ஞாபகத்துக்கு வந்தாங்க, அல்லது உங்கள் லைஃப்ல சில பேரை நீங்கள் இப்படி நினைச்சு வச்சிருப்பீங்க, ஆனால் பின்னாட்களை அவங்க பற்றி தெரியும் பொழுது இது அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அது யாரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கதையோட நம்ம சந்திக்கலாம். பாய் பாய் மக்களே.